ஏஐ டெக்னாலஜி இன்னைக்கு வந்து ஏஐ வந்து இளைஞர்களுக்கு ஒரு வரம் அப்படின்னாலும் பல பேருக்கு பிரபலங்களுக்கு குறிப்பாக அது ஒரு சாபமாக தான் மாறி இருக்கு. எல்லாருமே ஏஐ டெக்னாலஜி மூலியமா எதையாவது ஒன்று கிரியேட் பண்ணி இல்லாதது இருக்கிற போல நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ அது வந்து எதிர்காலத்தில் வந்து சினிமாவுக்கு ஒரு பேர் ஆபத்தாக தான் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கயடு லோகர் அவங்க வந்து ஒரு நல்ல நடிகை, தமிழில் வந்து டிராகன் படத்தின் மூலிமா தமிழில் என்ட்ரி ஆனாங்க. அதனை தொடர்ந்து இப்போ 2-3 படங்களில் கமிட் ஆகிருக்காங்க. மலையாளத்தில் டொவினோ தாமஸோட சேர்ந்து பள்ளி சட்டம்பி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க ஹீரோயினா. அந்த படம் வந்து ஒரு மே 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது மல்டி லாங்குவேஜில். இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக இங்கே வந்திருந்தாங்க, ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு ஃபோட்டோ, அதாவது வந்து ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணி ஒரு பாய் கட்டில் இருந்தாங்க கைடு. அவங்கக்கிட்ட இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டப்ப நான் என்னத்த சொல்கிறது, நானும் பார்த்தேன் அந்த ஃபோட்டோவை. அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் எது உண்மை எது பொய்னே தெரியல, எதை நம்புறது எதை நம்ப வேண்டாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் இது வந்து எதிர்காலத்தில் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தில் போய் முடியுமோ அப்படிங்கிற கவலை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கத்தை கையோடு வெளிப்படுத்தினாங்க. ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா நடிகை கிருத்தி ஷெட்டி அவங்க வந்து தமிழில் வந்து தி வாரியாஸ் படத்தின் மூலிமா லிங்குசாமி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ வாத்தியார் கார்த்தியோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ எல்ஐகே படத்துலேயும் அவங்க தான் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதனை தொடர்ந்து இன்னொரு படத்தையும் அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படங்கள் அடுத்தது ரிலீஸ் ஆக போகுது. அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு பையனோட அவங்க சேர்ந்து க்ளோஸாக இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவே கேட்டிருக்காங்க கூப்பிட்டு, யார் இந்த பையன் கிருத்தி அப்படின்னு கேட்டோன்னு அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுச்சான். யாருமா அப்படின்னோடனே ஃபோட்டோவை காமிச்சிருக்காங்க. அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு அது ஏஐ மூலியமாக கிரியேட் பண்ண ஒரு ஃபோட்டோ அப்படின்னு. ஸோ தன்னுடைய அம்மாவே நம்ப வைக்கிற அளவுக்கான ஒரு படத்தை இருந்தவங்க அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது வந்து எது உண்மை எது பொய்னு தெரியாமல் இருக்குது. இது எங்கள் குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் போட்டு பிரபலப்படுத்திடுறாங்க. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கிருத்தியும் ரொம்ப பயந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடிகை சமந்தா அவங்க வந்து கண்ணா பின்னாடி அவங்களுடைய ஃபோட்டோஸு, அதே போல் நிறைய நடிகைகளுடைய உடம்பை வந்து வேறு ஒரு உடம்போட சேர்த்து வச்சு முகத்தை வச்சு சோஷியல் மீடியாவில் ஏஐ மூலிமா கிரியேட் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அந்த படங்கள் ரொம்ப வேகமாக வைரல் ஆகுது. சரி, நல்ல படங்கள் வந்து டக்குன்னு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த மாதிரி படங்கள் வந்து வைரல் ஆகிடுது அடுத்த நிமிஷமே. அதனால் வந்து இது எல்லா நடிகைகளுக்கும் ஒரு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு பேர் அழிவை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஏஐ தொழில்நுட்பத்தை எங்களுக்கு பார்த்தா பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடிகைகளுக்கு வந்திருக்கு. ஸோ ஏஐயை பார்த்து இன்றைக்கி நடிகைகள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஏஐ வந்து அப்போ சந்தோஷப்பட்டது போய் இது பயத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு. அதே போல் வந்து ஒவ்வொரு நடிகர்களுக்கும் இது ஒரு விஷயத்த, அதாவது அவங்களே இல்லாமல் ஒரு முகத்தை தூக்கி இன்னொரு உடம்புல வச்சு ஒரு விகாரமான ஒரு உடம்புல இருக்க மாதிரி இருக்குது, இல்லைன்னா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயத்த பண்ணுறாங்க. ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த ஒருத்தரோட குரலை ஏஐ மூலியமாக அவரே பண்ண மாதிரி பண்ண முடியும். ஏஐயில் கேட்டால் ஒரு படத்துக்கே மியூசிக் வாங்கிட முடியும். அதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸ் எவ்வளோ இருக்குது. ஸோ பசங்க வந்து நல்லதை விட்டுட்டு கெட்டதை மட்டும் தான் தேடி தேடி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இன்னைக்கு ஃபீல் பண்ணுறாங்க. இது தொடர்ந்து ஏஐயில் இது மாதிரி வர விஷயம் சைபர் கிரைம் இதுக்கு வந்து ஒரு அதிரடியான சட்டத்தை கொண்டு வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும்தான் இதை தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் இருக்குது. ஸோ தொடர்ந்து எல்லாரும் இது சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டுகிட்டே வராங்க. இது எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு காவல்துறை கண்ணுக்கு பட்டு அது சட்டமாக மாறி அதன் மூலிமா தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும்தான் இந்த சந்ததியரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு எண்ணமாகவும் இருக்குது. ஸோ அது விரைவில் நடந்தால் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். நடிகைகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ரொம்ப பயம் இல்லாமல் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கலாம். நன்றி.